நான் யாரு மேக்கோனே ஹூஎம் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருந்த ஒரு பையன் அவனோட 29 வயசுல நான் யாரு என்னோட அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறான். ஸோ அவன் கண்டுபிடிச்சது என்னன்னா அவன் ஒரு பொண்ணை லவ் பண்றான், அதுதான் அவனோட அடையாளம் சொல்லி கண்டுபிடிக்கிறான். ஆனா அந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு இது உன்னோட அடையாளம் இல்லப்பா, உனக்குன்னு லைஃப்ல எதனாச்சும் கோல்ஸ் இருக்கும், நீ எதனாச்சும் அச்சீவ் பண்ணும், அதுதான் உன்னோட அடையாளம், ஸோ போய் அது என்ன பாரு அப்படின்னு சொல்லி அந்த பையனை பிரேக்கப் பண்ணிடுது. ஸோ இதுக்கப்புறம் அந்த பையன் அவனோட அடையாளத்தை கண்டுபிடிக்கணும் இல்லையா என்ன அப்படின்றதான் இந்த படத்தோட கதைங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இந்த படத்துல லவ் சீக்வன்ஸ் காமிச்சிருப்பாங்க, பா தி பெஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த வருஷத்துல நான் நிறைய மூவிஸ் பார்த்தேன். இந்த படத்தில் காமிச்ச லவ் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியாலிஸ்டிக்காக இருந்தது. அதான் ஒரு ரொம்ப சினிமாட்டிக்கெலாம் இல்லாமல் ரொம்ப ரியாலிஸ்டிக்காக இருந்துச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பீச்சில் ஒரு சீன் நடந்திருக்கும். லைக் என்னன்னா லவ் ப்ரொபோஸ் பண்ண அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ஹேண்ட் பேக்கையும் அவளோட ஸ்லிப்பர்ஸையும் பார்த்தீங்கன்னா அவங்க கையில் கொடுத்துட்டு அவங்க முன்னாடி நடந்து போயிடுவா. ஸோ அது ஒரு மாதிரி சூப்பரான வைபுங்க. ஆக்சுவலாக அவன் ஏதோ ஒரு பொருளை கேரி பண்ணுறான்றது இல்லை, அந்த பொண்ணை கேர் பண்ணுறான். அந்த இடத்துல எல்லா பசங்களுக்குமே பார்த்தோன்னா அவங்கள நம்பி வர ஒரு பொண்ணை பார்த்தீங்கன்னா கேர் பண்ண அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரியான சூப்பரான மூமெண்ட்லாம் அந்த படத்தில் நிறையவே இருக்குது. ஸோ லவ் சீக்வன்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் தி பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த படத்தில் லவ் சீக்வன்ஸ் மட்டும் ரியாலிஸ்டிக்காக இல்லைங்க, என்ன கேட்டால் ஒட்டுமொத்த படமே ரியாலிஸ்டிக்காக தான் இருந்துச்சு. ஒரு காமெடி வேணும், இந்த மாதிரி ஒரு மாஸ் சீக்வன்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக கமர்ஷியலாக வேணுன்றதுக்காக எதுவுமே இன்புட் பண்ணாமல் அந்த படம் எப்படி இருந்தால் நல்லா இருக்கும், அது எப்படி போனால் ரியாலிஸ்டிக்காக இருக்குன்ற மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரி படம் போவோம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிது. நம்ம பொதுவாக பார்த்தோன்னா ஒரு மாஸ் சீக்வன்ஸ் எதிர்பார்ப்போம், ஒரு ஃபன்னுக்குன்னு எதிர்பார்ப்போம், அப்போ தான் ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே உண்மை தான். ஆனால் இதையும் தாண்டி ரியாலிஸ்டிக்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி ரியாலிஸ்டிக்காக வர படங்கள்லாம் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அந்த படத்தை நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த படத்தோட டேரக்டர் ரத்னகுமார் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு 29 படத்தை. ஸோ ஓடிடியில் இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை போய் பார்த்துருங்க. பார்க்காதங்க இருந்தால் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த படம்.